ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மலையாள படமாக இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற தலைவர படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனுக்கு விட்டலிகோ அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் சினிமா துறையில் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவு நம்ம ஆளுக்கு இருக்குது. இந்த தருணத்தில் இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அவங்களால இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்கள்னு எல்லாம் சேர்த்து கடைசியாக நம்ம கதாநாயகனுடைய ஆசையை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அகில் அண்ட் அப்பு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை அனில்குமார் கடைசியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 கதாபாத்திரம் தான் நான் சொல்லுவேன். ஒன்று, இந்த விட்டிலிகோ அப்படிங்கிற இந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமாக நின்ன அர்ஜுன் அசோகன். ஆக்சுவலி கொஞ்சம் செட்டிலாகவோ இல்லை கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ணியிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது கரெக்டாக அந்த மீட்டர்லேயே பண்ணியிருந்தார் அவர் அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை. அதே மாதிரி 24 மணி நேரமும் அட பொண்டாட்டியாவது பிள்ளையாது படத்தை போடுங்க, படத்தை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு சினிமா மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக கதாநாயகனுடைய அப்பாவாக பண்ண அசோகன் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் ஒரு சில இடங்கள் அட்டகாசமாக கொடுத்திருந்தார். அவர் தான் மகன் தான் கணவன் மாதிரி எந்த காரணத்தை கொண்டு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாகவே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கவே அதை சுற்றி பின்னப்பட்ட தேவதர்ஷினியுடைய கதாபாத்திரம் அதை அவங்க பெர்ஃபார்மன்ஸில் ஹேண்டில் பண்ண விதம். இது போக ரேவதி சர்மா அவங்களும் ஒரு சூப்பரான கேரக்டரு. இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் காஸ்ட்லையுமே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. நம்மூரில் எடுத்த விருமாண்டி ஆகட்டும், ஜெமினி படமாகட்டும், இது கேரளாவிலையுமே எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில காட்சி அமைப்பில் அங்கங்கே லைட்டாக ரெஃபரன்ஸில் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக கன்சியூவ் பண்ணப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு அந்த டேரக்டர்கிட்ட அந்த ரோட்டோரமாக ஹீரோ நின்று பேசக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஹீரோயின் வீட்டில் போய் பொருளை வச்சுட்டு கடைசியாக கேஷ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், தான் மக மேலே 1008 கோவம் உக்கரத்துடைய உச்சியில் இருந்தால் கூட தான் மகளுக்கு ஒன்று அப்படிங்கும்போது தேவதர்ஷினி இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஹீரோவை 3 பேர் திடீர்னு காரில் வந்து தூக்கி போட்டு ரோட்டுக்கு மத்தியில் வச்சு மிதிப்பாங்க அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஏமா அந்த விஜய் சேதுபதி படம் வந்திருக்கு, எனக்கு அந்த காசை கொடுத்தேன்னா அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா தேவதர்ஷினிகிட்ட கேட்கக்கூடிய அந்த ஒரு காட்சி ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில காட்சி அமைப்புகள் ரொம்ப ஆர்கானிக்காக அதாங்க மலையாள சினிமா அப்படிங்கிற மாதிரியே அழகாக கன்சீவ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் ரொம்ப ஆர்கானிக்காக மலையாள சினிமாக்கள் வழக்கமாக அவங்களுடைய கதைக்களங்களை எப்படி நரேட் பண்ணுவாங்களோ அப்படி ரொம்ப சட்டிலாக மிகைப்படுத்தாமல் இவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா கூட இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது டெஃபினட்டாக ஒரு ஸ்லோ ட்ராமா தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவோ பரபரப்பாகவோலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இவங்க எதையுமே சொல்ல வந்த விஷயத்தை பிரீச்சியாக சொல்லலை, அது நல்லா இருந்தது அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. குறிப்பாக கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த விட்டலிகோ அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அதனால இந்த கதையில் என்ன மாற்றம் வந்தது, இல்லை கதாநாயகன் தான் எடுக்க வைக்க போகிற ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தில் இதனால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இவருடைய ரியல் லைஃப்லேயே ஆகட்டும், இல்லை என்ன ஆகணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரோ அந்த விஷயத்திலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு கதாபாத்திரம் வந்து எங்கே இது ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் தான், அதை சாதாரணமாக யார் வேணாலும் ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கே சப்போர்ட்டிவாகத்தான் பல விஷயங்களை பேசுகிறாங்களே தவிர இவருக்கு சொன்ன அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால் அந்த படத்துக்கு ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு, இதை ஃபேஸ் பண்ண முடியாமல் பெருசாக அவர் தூண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு காட்சி அமைப்பும் இந்த படத்தில் கிடையாது. ஒன்று, அந்த காம்ப்ளிகேஷன் இவங்க காமிக்காமையே அப்படி வச்சு தான் சித்தரிக்கணும் அப்படின்னு சித்தரிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னா அதனால இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஹீரோ வந்து சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு சில விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக கன்வின்சிங்காக உள்ளே போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஒரு சில கதாபாத்திரங்கள் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டால் கூட ஒரு சில கதாபாத்திரங்கள் கொஞ்சம் மேம்போக்காகத்தான் எழுதப்பட்டுருச்சோ. இந்த படத்தில் இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட 4-5 கதாபாத்திரங்களை தவிர மீதி கதாபாத்திரங்கள் எதுவுமே சும்மா ஃபில்லர்ஸாக அங்கங்கே வந்துட்டு போவதே தவிர அந்த கதாபாத்திரங்களால் பெருசாக சப்போர்ட்டிவாக எதுவுமே கிடையாது இந்த கதைக்கு. உதாரணத்துக்கு ஹீரோவுடைய சகாக்களாக வரக்கூடிய அந்த நபர்கள்லாம் சும்மா அங்கங்கே 2 சீன் வந்துட்டு போகிறாங்களே தவிர அவங்களால பெருசாக அந்த கதைக்கு சப்போர்ட்டிவாக எதுவுமே கிடையாது, நம்ம ஹீரோ லவ் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்களை தவிர. அது கொஞ்சம் கிளீஷேவாகத்தான் எனக்கு பட்டுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஸ்லோ பர்னிங் மலையாளம் ட்ராமா. அந்த மாதிரி படங்கள் பிடிக்கக்கூடிய ரசிகர்களுக்கான படம் தான் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போகாதீங்க, ஒரு டீசெண்டான வாட்ச் அந்த லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.